நீங்க இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன். அதனால தைரியமா இருங்க. நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? அந்த குடும்பம் நடுத்தரம் நின்று அழுகிறது, நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள். உயிருக்கு மதிப்பே தரமாட்டாங்க. இதெல்லாம் இது நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம். இது கொடுங்கோன்மை. இப்போ நான் என்ன செய்யறது? இப்போ சாகிறதா இருந்தால் கலாச்சாரம் குத்தி சாகுன்னு சொல்கிறதா? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி. இதுபோல பல இடங்களில் நம் மக்களை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அலைய விட்டுட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன். அதனால தைரியமா இருங்க. நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க. நம்மளை மீறி தான் இந்த வீடை இடிக்கணும். இவர்கள் ஒரு முறையை வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, யார் வழக்கு போட்டான்னு தெரியாது. யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம். இது ஏரி ஆக்கிரமிப்பு. சரி, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள்? முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏரி, இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? வாக்காளர் உரிமை, வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? வரி வாங்கியது யார்? இவ்வளவும் 40 ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அரசுன்னு நம்ம அரசு போராடுவோம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு, சட்டம் சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க. இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன். இந்த தடவை இந்த வீடை இடிக்க விட மாட்டோம். இடிக்க போறது இல்லை. நீ தைரியமா இருக்கு. அது தீர்ப்பு எப்படியும் வரலாம். ஒரே நிமிஷம் நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப பேசாம இருக்கு. நீங்க சொல்றத கேட்கறத நீங்க என்கிட்ட சொல்ல என்ன புண்ணியம்? இங்க பாருங்க, பல இடங்கள் இங்க மட்டுமா, அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு இடிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வா இங்க அப்படின்னு. முல்லை நகருக்கு ஓடியா அப்படிங்கிறான். ஏன்னா இதே தான் வேலை. இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இவர்கள் தான். இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான். பரந்தூர்ல 12 ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான். நீங்க வல்லூர் கோட்டம் பார்த்திருக்கீங்கல்ல, அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன். ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான், அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம்லாம் கட்டியிருக்கு, இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும்? இடிங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள்
பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள். இங்க அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள். நமக்கென்ற அதிகாரம் இல்லை, ஆள் இல்லை, குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்லை. ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாது. ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள், என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான். நம்மளை மீறிதான் வீடை இடிக்கணும், தொடணும். அவன் நோட்டீஸ் ஒட்டினதா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா மட்டுங்க. அழுவது, கதறுவது, கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க. அதனால எதையும் சாதிக்க முடியாது. நீங்க ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு, அதனால என்ன பயன்? அந்த குடும்பம் நடுத்தரவு நின்று அழுகிறது, நம்ம எல்லாம் அழுகிறது தவிர எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள். உயிருக்கு மதிப்பே தரமாட்டார். நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம். கைது பண்ணி போகலாம், வரலாம். அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க 4000 பேர் இருக்கும்னு நினைக்காதீங்க. நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம்ங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு தைரியமா இருக்கு. அழாதீங்க. அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க. உறுதியா நில்லுங்க. இடிக்க முடியாது. இடிக்க தொடங்கினா அடுத்த நொடி நான் இங்கே நிற்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். தைரியமா மட்டும் இருங்க. யாரு வந்து கேட்கல, யாரு வந்து கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு தானே நாங்க இருக்கோம், நான் இருக்கேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க. அங்க ஓடி போய் நின்று போராடி தடுத்திருக்கேன். இதையும் தடுப்பேன். நீங்க நம்பிக்கையோட நம்புங்க. ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா, ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா, இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் வரணும். ஏற்கனவே இந்த இடத்தை இந்த இடத்தை பட்டா பிரிச்சு வித்தது யாரு? இந்த கட்சிக்காரர்கள், கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே. தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், இவங்க தானே. அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்புன்னு இடினா 40 வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாரு. புதிதாக யாரும் ஆக்கிரமிக்காம தடுங்க. இதுதான் இருக்க முடியுமே ஒழிய, ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி MMDA காலனின்னு ஒன்று இருக்குது, குடியிருப்புகள். அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க. திருச்சி விண்ணூர்தி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட், அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டியிருக்கு. இந்த மக்களை 4000 வீடு, இந்த வீட்டை வந்து இந்த 2500 வீட்டுக்கு மேல அந்த வீட்டை இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டிகளை கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள்? 21 நாள்ல நீங்க காலி பண்ணலைன்னா வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு? இதெல்லாம் இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம். இது கொடுங்கோன்மை. இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க. புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க. புதிதாக யாரும் ஏரி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க. அதை தான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை, நீண்ட காலமா இங்க 40-50 வருஷமா வாழ்கிற மக்களை, அடித்தட்டு உழைக்கும் மக்களை, அவங்களுக்கு யாரு இல்லைங்கிற முறை இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க. எல்லா இடங்கள்லையும் சிப்காடுக்கு தொழிற்சாலைனா 2000 ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாண்குடி மக்களை வெளியேற்றுறீங்க. விண்ணூர்தி நிலையம் கட்டுறோம், நீங்க ரோடு போடுறோம், 8 வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எல்லாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலேயே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும். நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுதணுங்குது. அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதுத்தானே நீங்க போராடுறீங்க? நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேட்குதா? இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னவன் வேறு. பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக ஆட்சி தானே, இந்த தலைவர்கள் தானே. அதுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? யாரு பொறுப்பேற்கிறது? இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க MLAக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா? அப்ப ஏரின்னு தெரியாதா? இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு? இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் உரிமை, ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா? உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். சும்மா தேவையில்லாம இதை இடிக்கிறது. எத்தனை இடத்துல நீங்க இடிச்சீங்க? ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி, கண்ணகிநகர், கல்லுக்குட்டைக்கு வெட்டி விட்ட
எத்தனை வீடு? ஒரே கேள்விதான். ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தானே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஒண்ணு திமுக இருந்துச்சு, இல்ல அதிமுக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாம என் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா? முதல்ல இந்த இந்த செயலை கைவிடணும். ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏற்றி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்னவன், மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியுறான். கொடுமை. தைரியமா இருங்க, அழாதீங்க. நீங்க அழுது கத்துறதுனால அவன் இடிக்காம இருக்க போறது இல்லை. ஒற்றுமையை மட்டும் இருங்க, பார்த்துக்கோ. இப்ப நான் என்ன செய்யறது? சாகிறதா இருந்தா கலாச்சாரம் குடிச்சு சாகுன்னு சொல்றதா? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி. இடிக்க கூடாது, இடிக்க நாங்க விட மாட்டோம். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி, ஒரு வேலையும் கிடையாது. ஊர் ஊரா இந்த இதை போற, அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள், அங்க போனா அண்ணன் வீடை இடிக்கிறான், இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான். ஆனா நம்ம ஆள் சொல்லுவாரு சூப்பருங்கிறாங்க மக்கள். எங்கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர்னு ஒரு தடவை. சிரிக்கிற அழாம இருங்க. உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், உங்க வயிற்றுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன். என்னை தாண்டி தான் இந்த வீடை இடிக்கணும், நம்பிக்கையோட இருக்கு. இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. காலையில் வேற எந்த கட்சியாளரும் நீங்கள் வந்து பார்த்த மாதிரி தெரியல. சரி, எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இவரோட ஆதரவு? இவ்வளோ நாள் இவ்வளோ காலையிலேருந்து அனாதை மாதிரி கத்திக்கிட்டு இருந்தோம். யாருமே எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உக்காஞ்சிக்கிட்டு, வழி இல்லாமல் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் நம்ம போனால் கிளஞ்சிருமோன்ற ஒரு இதுவோட உட்காந்து அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் எவனும் வந்து எட்டி பார்க்கல, எதுவும் பண்ணலை. ஆனால் பேசும்போது எதனா ஒரு மீட்டிங்கில் எதில் பேசினாலும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பண்ணுவோம், அப்படி இப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வந்தவர் இவர் வந்தார், ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்காரு. இடிக்கிற செகண்டில் நான் வந்துடுவேன், நான் மட்டும் தனியாக வரமாட்டேன், ஆளுங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு ஆறுதலாக வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஓரளவுக்கு ரொம்ப 100% நம்பிக்கை கொடுக்குற சப்போர்ட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அதை காப்பாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு நல்லா இருக்கு. யாருமே வந்து அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லலை. காலையிலேருந்து அவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்தோம். காலை 8 மணிக்கு உட்காந்தோம். ஒரு இதனால ஒரு டெத்துனால உட்காந்தோம் அவ்வளோ நேரம் உட்காந்தோம். வந்ததுக்கு ஓரளவுக்கு வந்து பேசினாங்க. ஆனால் எந்த ஒரு தீர்மானமும் எங்களுக்கு கொடுக்க முடியல, கொடுக்க வரலை. வந்து கடைசியாக வந்து போலீஸ் மூலிமா வந்து எங்களை அடிச்சு கிடிச்சு ஆம்பளைங்க மொத்த பேர் ஏற்றிட்டு போயிட்டாங்க. பொம்பளைங்க 4-5 பேர் அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்சாங்க, கண்டிப்பாக அடிச்சாங்க. அடிச்சு தான் ஏற்றுனாங்க. ஆம்பளைங்களையும் அடிச்சாங்க, அடிச்சு தான் ஏற்றுனாங்க. போயிருக்காங்க, நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க, மண்டபத்தை வச்சிருக்காங்க. மீதி நாங்களாம் வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். இவங்க வரேன்னு சொன்னோம், நாங்கள் இந்த பக்கம் மொத்த பேர் வந்துட்டோம். எங்களுக்கு கோரிக்கை நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் நின்று பதில் சொன்னார். இனி இந்த பிரச்சனை வராதமா, இடிக்க மாட்டாங்க, உங்க அண்ணனா நாங்க துணையா நிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்கு. ஒரு உறுதியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு மனசுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க காலகாலமா நாங்க கேட்கறது இதுதான். 35 வருஷமா இங்க இருக்கோம். எனக்கு முன்னாடி 5 வருஷம் வந்தவங்க இங்க இருக்காங்க. நாங்க வந்த முதல்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லாமலாம் இருந்தோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கரண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தோடு போட்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. 22 ரூபாயிலேருந்து வரி கட்டுறோம். 22 ரூபாயிலேருந்து இன்னமும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். இபி பில்லும் கட்டி தான் வரும். அந்த இபி பில்லுக்கு டேக்ஸும் கட்டுறோம், தண்ணிக்கும் கட்டுறோம். எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற லேடிஸ் மொத்த பேருக்கும் வாழ்வாதாரமே இங்கே தான். 30 சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், 30% பொம்பளைங்க வந்து ஏசிஎஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறாங்க. மீதி 30 பேர் வீட்டு வேலை, சமையல் வேலை, எல்லா வேலை செய்கிறாங்க. மீதி இருக்க 30 பேரும் பக்கத்தில் இருக்க கம்பெனிங்க, டிவிஎஸ் கம்பெனி, சின்ன இந்த கம்பெனி, இந்த பாத்திரம் செய்கிற கம்பெனிங்க, அதுவும் கட்டட வேலைங்க, மொத்த பேரும் இங்கே தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் முதல்ல கொண்டு இங்கே தான் இருக்குது. இந்த ஊர் 3வது வார்டு ஊரே இல்லைன்னா இந்த இடம் சுடுகாடு தான். கிடையாது, எந்த ஒரு வருமானமும் கிடையாது. யாருக்குமே வருமானமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை, இப்போ இந்த வீடை வந்து இப்போ நீங்கள் குறித்த தேதிக்குள்ளே இடிக்கலனா உங்க செலவு தான் நீங்க இடிக்கணும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்போ ஒருத்தர் இறந்தாரு. அதனாலதான் இப்போ தூக்கு போட்டு செத்ததுக்கு காரணமே இதுதான். ஆல்ரெடி எவ்வளவுதான் மனசு உழைச்சிருந்தாலுங்க, நமக்கு இருக்கிறது வீடு. இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு சந்தோஷம் வரும். எதுக்கு வரும்? நமக்கு ஒரு வீடு இருக்கு, அப்பாடா நம்ம போய் உட்காரலாமே தான் வரும். நமக்கு அந்த வீடும் இல்லை, இடமும் உங்களுக்கு கிடையாது. இங்கேருந்து எடுத்துட்டோமா, உங்களுக்கு இடமும் கிடையாது, நடுத்தல பண்ணிக்க வைப்பீங்களா? அப்போ நாங்கள் எங்கே போய்? எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஒரு இதில் ஒதுக்கப்பட்ட இடம். எங்களால் கவர்மெண்ட்டுக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அதை தூர்வாருங்க, அதை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்டாக பார்த்து ஒதுக்குற இடம் தான் 94 95 ஒதுக்குற மக்கள் இருக்கிற வரைக்கும் இருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒதுக்குற இடம் தான் இது. அதை வந்து இப்போ யாரும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ திடீர்னு வந்தாங்க, யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ இடிச்சு எடுத்துட்டீங்க, சம்மந்தப்பட்டது எடுத்துட்டீங்க. இனி மக்கள் நாசம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களால் உங்களுக்கு பாதிப்பு வராது.